மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஓம் அம்பிகே போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. நீ சூர்யா அம்மா கிட்ட பேசுனியா? என்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க? அத்தை, நான் இன்னும் ராஜி ஆண்டி கிட்ட பேசலையா? பேச வேண்டியதானே, எதுக்கு தள்ளி போடுற? இல்ல அத்தை, அக்ஷயா ஒரு நாள் டைம் எடுத்து சொல்றேன்னு சொல்லிருக்கா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து முதல்ல சொல்லட்டும் அத்தை. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, அவ அப்படிதான் சொல்லுவா. நீ அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதம்மா. அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடாத. உடனே பேசிரு. அப்படியா சொல்றீங்க? என்னம்மா இப்படி இழுக்கிற? கல்யாண காரியம் எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசி முடிச்சிடணும். அத்தை, என்கிட்ட கேட்காம அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அத்தை. எதுக்கும் நீங்க சொல்றதுனால நான் உங்ககிட்ட உடனே பேசிடுறேன். வாங்க சாமி கும்பிட்டு அக்ஷயா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கோவில்ல வச்சே பேசிடுறேன். போதுமா? அதுவும் சரிதான். நல்ல காரியத்தை கோயில்ல வச்சு பேசுறதும் நல்ல விஷயம்தான். சரி வாங்க போலாம். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்கம்மா. அர்ச்சனை யார் பேருக்குமா? அக்ஷயா, கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. அக்ஷயா கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. சகல குடும்பத்தாரும் அம்பிகையின் அருளாலே, ஆதிசக்தியின் கருணையாலே வாழ்வாங்கு வாழ வாழ்த்தியருளும் ஆதிசக்தி தேவியே போற்றி, அம்பிகையே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி. அம்மா தாயே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த கல்யாண காரியத்தை தொடங்கியிருக்கேன். இந்த பக்கம் அக்ஷயா என் தங்கச்சி மாதிரி, அந்த பக்கம் சூர்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க 2 பேருக்கும் நல்லது நடக்கணும் தான் நான் இந்த ஏற்பாட்டை பண்றேன். அது எந்த தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். அதான் மாமாயே. எதுக்கு நம்ம அவசகுணமா சொல்லிக்கிட்டு வேற தேங்காயை மாத்தி வச்சிருவோம். ஆதிபராசக்தி அன்னையின் அருளாலே சகல காரியமும் சித்தியாகட்டும். வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. அக்ஷயாங்கிறது யாருமா? ஏன் பொண்ணுதான். அவளுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் அவ பேர்ல அர்ச்சனை பண்ண வந்திருக்கோம். அம்மனை வேண்டிக்கோங்க, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. சரி வாங்கம்மா. அம்மா தாயே, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு காட்டிட்ட. நீதான் துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இங்கே உட்காரலாம். சரிங்க அத்தை. இனியா, அவங்களுக்கு இப்பவே போன் போட்டு பேசிருமா? சரிங்க அத்தை. அத்தை, போன்ல பேச வேணாம், நம்ம நேர்லயே பேசிடலாம். என்னம்மா நீ ஏதாவது சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? இப்பவே பேசு. போன் பண்ணு. இங்கேயே பேசி முடிச்சிடலாம். இங்கேயா? என்ன இனியா சொல்ற? எனக்கு புரியல. அங்க பாருங்க. எங்க பார்க்கணும்? அங்க. ஆண்டி, சூர்யா வாங்க. இனியா வா. இதான் நேரங்காலம் கூடி வரதுன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களே தேடி வராங்க பாரு. பேசிடு. வாங்க. வா சூர்யா, உட்காருங்க. எப்படிமா இருக்க இனியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆண்டி, விக்ரம் எப்படி இருக்காரு? விக்ரம் சூப்பரா இருக்கான், நல்லா இருக்கான். இனியா, கோவிலுக்கு நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா இவனை நான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். இனியா, ஆண்டி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஆண்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுமா, என்ன விஷயம்? நம்ம சூர்யாக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அப்படியா? சொன்னா நம்ப மாட்டேமா?
நான் சாமி கிட்ட இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆமா. ஆனா வேண்டுதலுக்கு முன்னாடியே நீ நல்ல செய்தி சொல்றியே. யாருமா அந்த பொண்ணு? இருங்க ஆண்டி, அதுக்கு முன்னாடி சார் என்ன சொல்றாருங்கறத கேட்போம். ஏமா அவனை என்னம்மா கேக்குறது? நீ பொண்ணு யாருன்னு சொல்லு. கட்டுறா தாலியனா கட்ட போறான். என்னடா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீ எனக்காக பொண்ணு பாத்திருக்கன்னா என்னை பத்தி தெரிஞ்ச பொண்ணாதான் பாத்திருப்ப. எனக்கு ஓகே தான். சரி, பொண்ணு யாருன்னு சொல்லுமா. வேற யாரும் இல்ல, நம்ம அக்ஷயா தான். ஆமாமா. சூர்யாவுக்கு பேசலான்னு நான் தான் சொன்னேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே ஓகே. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. ஐயோ, இந்த யோசனை எனக்கு தோணாம போயிடுச்சு பாரு. எனக்கும் தோணல. அஹ், இனியாதான் சூர்யாவுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கலான்னு சொன்னா. சூர்யாவுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஆண்டி, ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. என்னடா சூர்யா, உனக்கு ஓகே தானே? என்கிட்ட எது கேக்குற? நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியா. நாளைக்கு நாங்க பொண்ணு கேட்டு வரோம். என்ன ஓகே தானே? நாளைக்கா? அத்தை, உங்களுக்கு ஓகேயா? நாளைக்கே வச்சுக்கலாமே. எனக்கு ஓகே தான். என் மனசு ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சு. சந்தோஷமா. சரி, நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். சரிங்க ஆண்டி, நீங்க போய் சாமி கும்பிடுங்க. நாளைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வரீங்க இல்லையா, அதுக்கான ஏற்பாடுலாம் நாங்க பண்றோம். நாங்க கிளம்புறோம் ஆண்டி. சரி. வரோம். வா. வாங்க அத்தை, போலாம். போல. இது படி. கை கொடுங்க. சரி, வரோம் ஆண்டி. பாய் சூர்யா. காலாம்பிகை தாயே போற்றி வணக்கம் போற்றி. ஐயா. அர்ச்சனை யார் பேருக்குமா? என் பையன் சூர்யா பேருக்கு. சரிம்மா. மங்கள ரூபிணியே போற்றி, மகாசக்தியே போற்றி, சகலகலா வல்லியே போற்றி, சக்கரவாசினியே போற்றி, மங்காத செல்வத்தை அளிப்பாய் போற்றி. சகலமும் அருளும் சர்வசக்தியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்வாங்கு வாழ்க வாழ்கவே. எல்லா வளமும் நலமும் சூழ நீடோடி வாழ்க வாழ்க. சகல ஆரோக்கியம் பெற்று நீடோடி வாழ்க. போலாமா? இங்க பாத்தியா, வெங்காயம் நல்ல குட்டி குட்டியா அரியணும், நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா ஆமா. ஆ, வடை வாசனை அப்படியே தூக்குது. தூக்குதா? சுட்டது யாரு? என் யாழ்னி தானே. அதான் இப்படி ஒரு வாசனை. ஆ? என்னடா பொண்டாட்டி தாசா, கஷ்டப்பட்டு வடை இவ்ளோ சுட்டது நான். உன் பொண்டாட்டி எனக்கு கூட மாட உதவிக்கு தான் இருந்தா. அதுக்கு பொண்டாட்டிக்கு இவ்ளோ பாராட்டு அம்மாக்கு இல்லையா? அது விடுங்க அத்தை, அவர் பங்குக்கு ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இளங்கோ, என்னது இது? இது வந்து ஸ்பெஷல் ஸ்வீட். ஏண்டா, வீட்ல தான் இவ்ளோ பண்ணிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ வாங்கிருக்க? இருக்கட்டுமா. அக்ஷயாக்கு சின்ன வயசுல இருந்து நான் பெருசா எதுவுமே பண்ணல. அண்ணன் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாண விஷயத்திலயாவது நான் என் பங்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பொண்ணு பாக்குறதுல இருந்து என்னோட பங்கை நான் ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, உன் பங்கு தான் ஒத்துக்கிறோம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.